மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக இன்னொரு வாரத்தையும் காண செய்து தேவன் அண்டையிலே வந்து கர்த்தரை நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆராதித்து மகிமைப்படுத்த தேவனிலே பலனடைய கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை செய்கிறவர் என்பதை முக்கியப்படுத்தி நிரூபிக்க விரும்புவதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். அவர் உனக்கு துணை செய்கிற தேவன் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். துணை செய்கிறவர் என்பதை நிரூபிப்பதற்கு முதலாவது ஆண்டவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஊற்றுகிறார்? தேவன் படைத்ததான அந்த படைப்பினுடைய அனைத்தின் தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவர் ஊற்றுகிறார். இரண்டாவது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஊற்றும்படி செய்ய விரும்புகிறார். மூன்றாவது, ஆண்டவர் ஊற்ற சொல்கிறார். சில நேரத்தில் அவருடைய பிள்ளைகள் ஊற்றும் பொழுது சரியான பதிலையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இரண்டாவதிலே குறித்து பார்த்தோம். தாகத்தை தீர்க்கத்தான் ஆண்டவர் ஊற்றுகிறார். அதில் 3வது வசனத்தை வாசிங்க. 44வது அதிகாரம் 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் போது. அப்போ தாகம் தீர்ப்பதற்கு ஆண்டவர் ஊற்றுகிறார். அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவர் தருகிறதான 3 காரியங்களை கவனித்தோம். பொருத்தமான கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, பேரின்ப நதியினாலே நம்முடைய தாகத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தீர்க்கிறார். மூன்றாவது, அவர் தாகம் தீர்க்கிற விதங்களை குறித்து நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. மேலிருந்து ஊற்றப்பட உன்னதத்திலிருந்து பதில் வர செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்காமல் தண்ணீரை ஊற்றுகிறார். போன வாரம் சொன்னது போல தாகத்துக்கு நாம் ஒருத்தர் நம்ம இடத்துல தாகத்துக்கு கேட்டால் அவருடைய தாகத்துக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அதை மட்டும்தான் நாம் கொடுப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒருவன் தாகமுள்ளவனாய் இருக்கும்போது தாகத்துக்கு தண்ணீரை கொடுக்காமல் தாகத்திற்கு தண்ணீரை ஊற்றுகிறார். நமக்கு துணை செய்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு நிரப்புகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலே அதே ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நம்மோடு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அதாவது ஆண்டவர் பேச நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. உனக்கு துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், படைத்த எனக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நான் காண்பிக்க திட்டமிட்டு இருக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. படைத்தவருக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை ஆண்டவர் நிரூபிப்பதற்கு அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதற்கு தேவன் நம்மை சாட்சிகளாய் இருக்கவும் கர்த்தர் எதிர்பார்த்திருக்கும். கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு துணை செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. துணை செய்கிற கர்த்தர் நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார்.
எதிர்பார்க்கிறபடியினாலே நமக்கு துணை செய்கிறார் என்பதை நிரூபிக்க இரண்டாவது அவர் செய்வது வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறார். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் ஊற்றுகிற தேவன். முதலாவது தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை ஊற்றினார். இப்போ என்ன சொல்றார்? வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். அல்லேலூயா. இந்த வறட்சி என்பது என்ன? இந்த வறண்ட நிலம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை காண்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே இருந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வறட்சி இருந்தது. இயேசுவினுடைய மன்னிப்பை பெறாத எந்த வாழ்க்கையிலும் அந்த வறட்சி நிச்சயம் இருக்கும். நீங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 17வது அதிகாரம் 5-6 வசனங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். ஆண்டவரை நம்பாமல் மனிதனை நம்பி கர்த்தரை விட்டு விலகிக் கொள்கிற மனிதன் எப்படி இருக்கிறானா? வசனம் சொல்லுகிறது, வறட்சியான நிலத்திலே, உவர் நிலத்திலே, வறண்ட நிலத்திலே வாழ்வதை போன்ற வாழ்க்கையாய் இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசுவினுடைய ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கை, அது எவ்வளவு உலக ஆசீர்வாதங்களினாலே நிறைந்த வாழ்வாக இருந்தாலும் வறண்ட வாழ்க்கை, வறட்சியான நிலை. அல்லேலூயா. அந்த வறட்சி நீங்க ஒன்றே ஒன்று தான் உண்டு, ஒரே ஒரு வழி தான் உண்டு. அதை ஒன்றை தான் செய்ய முடியும். கல்வாரியின் இடத்திலே வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன், உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன், நீர் என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று அவரிடம் அர்ப்பணிக்கும் போது, பணத்தினாலோ பக்தியினாலோ நல் முயற்சியினாலோ வாழ்க்கையிலே தீராத வறட்சியை நீங்க இயேசு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நீக்கினார், மாற்றினார். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கரம் உயர்த்தி, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் இருந்த வறட்சியை நீக்கின உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் வறண்டு போன நிலைமைகளை போன்ற பல கட்டங்களை நாம் சந்திக்கிறோம். அவைகளில் சிலவற்றை பார்த்து, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே அந்த வறண்ட நிலம் இருந்தால், இந்த நாளிலே உங்களை உருவாக்கினவர், உங்களை உண்டாக்கினவர், அவர் உங்களுக்கு துணை செய்கிறாரே அந்த கர்த்தர் அந்த வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவதற்கு அவர் காத்திருக்கிறார், ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்ன தெரியுமா சொல்றாரு? வந்து அனுபவின்னு சொல்றாரு. நான் ஊற்ற ரெடியா இருக்கிறேன், நீ வந்து அனுபவி. பக்கத்தில் பா சொல்லுங்க, அவர் ஊற்ற ஆயத்தம், நீங்க வந்து அனுபவிங்க. அல்லேலூயா. முதலாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி.
காலேப் தன்னுடைய மகளுக்கு மனம் முடித்த பின்பு அவளுக்கு ஆஸ்தியில் ஒரு பகுதியை கொடுக்கிறான். அவளுக்கென்று ஒரு நிலம் கொடுக்கப்பட்டது. அது அவளுடைய வாழ்க்கையிலே எதற்காக கொடுக்கப்பட்டது? பயன்படுத்துவதற்காக. ஆனால் அந்த நிலத்தை பற்றி வேதம் சொல்கிறது, அவள் தகப்பனிடத்தில் வந்து சொல்லுகிறாள், நான் பயன்படுத்த என்னுடைய வாழ்வின் உபயோகத்திற்கு நான் பிழைத்துக் கொள்வதற்கு நீர் தந்தீரே, அந்த நிலம் வறட்சியான நிலம். அந்த நிலம் என்னது? பயன்படுத்துவதற்கு நான் பிரயோஜனம் அடைவதற்கு நீர் கொடுத்தீர். ஆனால் நீர் கொடுத்த நிலம் வறண்ட நிலம். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்வுக்கென்று பிழைப்பதற்கு உங்களுக்கு கிடைத்ததான தொழில், நீங்கள் அதை சார்ந்து கொஞ்சம் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டதான காரியம், ஒருவேளை நீங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்திலே எந்த பிரயோஜனமும் இல்லாமல், எந்த உபயோகமும் இல்லாமல் அக்சாலுக்கு இருந்தது போல வறட்சியான, பயன்பட வேண்டியது வாழ்வு, அதைத்தான் நம்பி இருக்கிறோம், அதைத்தான் சார்ந்து இருக்கிறோம். ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் வறட்சியாய் இருந்தால், இந்த நாளிலே வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற ஒரு தேவன் கொடுக்கிற வார்த்தையை விசுவாசத்தோடு எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 53:2. இளம் கிளையை போலவும், இளம் கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சிலுவையிலே அறையப்படுகிற இயேசுவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன பகுதி 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவளுடைய வாழ்வின் சூழ்நிலையை சொல்லும்போது, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேர். இந்த வறட்சி என்கிற நிலம் நம்பி பிழைப்பதற்காக கிடைத்த வேலை அல்ல, பயன்படுத்துவதற்காக கிடைத்த பொருளும் அல்ல. இது என்ன? நாம் வாடுகிற சூழ்நிலை. அல்லேலூயா. நம்மை சூழ்ந்திருக்கும் நிலைமை, நாம் உள்ளேயோ அல்லது வெளியோ இருந்தாலும் வாழ்வை சுற்றி, நம்ம வாழ்க்கையை சுற்றி ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, அந்த சூழ்நிலையிலே ஒருவேளை வறண்ட நிலத்தை போல், வறண்ட நிலம் என்பது என்ன? அனைத்தும் எதிர்பார்த்து வருவது போல, ஒன்றும் உதவி செய்யாதது போல, எல்லாமே முரணானது போல, அப்படிப்பட்ட நிலைமையிலே இயேசுவின் வாழ்க்கை இந்த உலகத்தில் இருந்தது. அல்லேலூயா. ஒருவேளை தேவ பிள்ளையே, ஆண்டவரை உண்மையாக நீங்கள் பின்பற்றியும், ஆண்டவரை உண்மையாக நீங்கள் சேவித்தும், உங்கள் வாழ்க்கையில் அவரை நோக்கி பல நாட்கள் நீங்கள் ஜெபித்தும், உங்கள் சூழ்நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் வறண்ட சூழ்நிலை போல, எந்த எதிர்பார்த்த நன்மையும் கிடைக்காமல் ஏமாற்றத்தையே தருவதை போல ஒரு சூழ்நிலையாக இந்த காலை வேளையில் நீங்கள் வந்திருந்தால், இந்த ஆண்டின் துவக்கத்தில் உங்களை உருவாக்கின கர்த்தர், உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர் என்பதை நிரூபிக்க அந்த வறண்ட சூழ்நிலை போன்ற வாழ்வின் நிலைமைகளுக்கு ஆறுகளை ஊற்ற என் ஆண்டவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லும்போது 63ஆம் சங்கீதம் 1வது வசனம், சங்கீதம் 63:1. 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. கதறுகிறான் தாவீது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே நான் என்ன பண்ணுகிறேன்? இருக்கிறேன்.
ஆத்மாவை நோக்கி கதறுகிறது. அவனுக்கு வந்த எதிர்ப்புகள், அவனுக்கு வந்த மிரட்டல்கள், அவைகள் அவன் வாழ்க்கையிலே வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தை போல இருந்தது. அந்த நிலையிலே ஒருவேளை நீங்களும் இருந்தால் இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய வாழ்க்கை அதாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த பிழைப்புக்கான தொழில், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சூழ்ந்திருக்கும் சூழ்நிலை 3. முதலாவது 32வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 32:4. இரவும் பகலும் இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. இரவும் பகலும் உம்முடைய கை என் மேல் பாரமாய் இருப்பதினாலே என்னுடைய சாரம் உங்க உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. எனக்குள் இருந்த உற்சாகம், எனக்குள் இருந்த துடிப்பு, இவையெல்லாம் இன்றைக்கு என்ன பண்ணிருச்சு? வறண்டு போய்விட்டது. இரவும் பகலும் உம்முடைய கை என்மேல் பாரமாய் இருக்கிறது என்கிறான். தொழிலில் இருக்கிற வறட்சி அல்ல, சூழ்நிலையில் இருக்கிற வறட்சி அல்ல, இது ஆத்துமாவில் இருக்கிற ஆவிக்குரிய வறட்சி. ஆத்துமாவில் இருக்கிற ஆவிக்குரிய வறட்சி. தினமும் வேதம் வாசிக்கிறோம், தினமும் ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணுகிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம், எல்லாம் நடத்துகிறோம். அப்படி இருந்தும் சில கட்டங்களிலே வறட்சியான சூழ்நிலை. அங்கே இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க, தாவீது 143 சங்கீதம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 143 5 6. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. இதே சூழ்நிலையை சொல்லுகிறான். என்னுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்கிறேன். 6வது வசனத்தில் சொல்கிறார், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா இருக்கிறது. ஆவிக்குரிய பிரச்சனை ஏன் அப்படி வருகிறது? 5வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் பூர்வ நாட்களை நினைக்கிறேன். சில நாட்களாக என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்வார் என்னை எதிர்பார்த்து ஒன்றுமே நடக்கவில்லை. அதிகமாக ஜெபிக்கிறான், உடனே பதில் வந்ததாக தெரியவில்லை. அப்போது அவன் கடந்த காலத்தை நினைக்கிறான். ஒரு காலத்திலே தேவன் எவ்வளவு வல்லமையாய் கிரியை செய்தாரே, எவ்வளவு வல்லமையாய் எனக்காக ஆண்டவர் பேசினாரே, எத்தனை முறை ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று பழையதை நினைத்து அது அவன் ஆத்துமாவை வறண்டு போக செய்தது. இப்போது மறுபடியும் ஜெபிக்கிறான், ஆண்டவரே அன்று ஜெபித்த போது தந்தீரே, இப்போது தரமாட்டீரா என்று சொல்லி அவன் கேட்கிறான். மீண்டும் சொல்கிறான், நான் எவ்வளவோ கைகளை உயர்த்தியும் பார்க்கிறேன், கைகளை உயர்த்தி என்ன பண்ணுகிறேன்? உம்மை நோக்கி பார்க்கிறேன். 143 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவிகொடும், சீக்கிரமா எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். சொல்றான் பாருங்க, கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லையே, எனக்கு பதில் கிடைக்கவில்லையே. இந்த நாளில் எந்த சூழ்நிலையிலே இங்கே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அவரை உத்தமமாய் பின்பற்றுகிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு காலத்தில் கிடைத்த பதில்கள் இல்லாமல், ஒரு காலத்தில் கிடைத்த அற்புதங்கள் இல்லாமல், கர்த்தரிடத்தில் கேட்டும் 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 கிடையாததினாலே ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் அப்படித்தானே போகிறது என்கிற முடிவுக்கு தாவீதை போல ஆவிக்குரிய வறட்சியிலே, ஆத்துமாவிலே ஒரு வறட்சி, ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கிற நிலையிலே இப்படி ஆகிவிட்டதே என்ற நிலைமையிலே இந்த காலை வேளையிலே நீங்கள் வந்திருந்தால், இந்த நாளில் ஆண்டவர் இயேசு உங்களை உருவாக்கினவர், உங்களை சந்திக்கிற நேரம் இந்த நேரம்தான்.
அல்லேலூயா. எப்படி சந்திக்க போகிறார்? அந்த வறட்சியை நீக்குவதற்கென்றே வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஊற்றுவதற்கு என் தேவன் காத்து இருக்கிறார். கையை உயர்த்தி எல்லாரும் நன்றி சொல்லுங்க. வறண்ட நிலத்தில் என்னை சந்திப்பதற்கு, வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்ற நீர் காத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வகையான வறட்சி, இவை அனைத்திற்கும் இந்த நாளில் பதிலை பெற்று தேவ சமூகத்தில் நன்றியோடு துதிக்க இந்த ஆண்டினுடைய ஆரம்ப நாட்களிலே கர்த்தருக்கு மகிமையை செலுத்த என் ஆண்டவர் கிருபை தருவாராக. 2வது 44 அதிகாரம் ஏசாயா 44:3 வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். போதும். முதல் பகுதியில் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறார். தாகமுள்ளவருக்கு தண்ணீரை கொடுத்தாரே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்கிறாரே. ஆறுகள் என்ன? அதுவும் தண்ணி தானே. தண்ணீர், தாகத்துக்கு தண்ணீர் ஊற்றினார். இப்போ வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னாரே, அதுவும் தண்ணீர் தானே என்று சொல்லி நாம் நினைப்போம். தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் கொடுக்கிறேன் என்கிறார். ஆனால் வறண்ட நிலத்திற்கோ தொழில் சூழ்நிலையில் ஆவிக்குரிய வாழ்வின் வறட்சி, இந்த வறட்சிகளை நீக்க தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி சொல்லாமல் அதற்கு பதிலாக ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. தாகம் ஒரு மனிதனுக்கு வருவது, அந்த மனிதனுக்கு தேவை வரும்போது தாகத்திற்கு தண்ணீர் அவசியம். எல்லா நேரத்திலும் அவனுக்கு தண்ணீர் தேவையில்லை. எப்போ தாகம் வருதோ அப்போ தாகம் தீர்ப்பதற்கு அவனுக்கு என்ன தண்ணீர் அவசியம். ஆனால் இங்கே ஒரு மனிதனை குறித்து, அல்லது ஒரு மனிதனை சிந்திக்கும் போது இப்படியாக நம்ம பார்க்கும்போது, வறண்ட நிலம் என்பது பறந்து விரிந்து மைல் கணக்கான முடிவே இல்லாதது போல இருக்கிற ஒரு நிலம். வறண்ட நிலம் என்பது பறந்து விரிந்து மைல் கணக்காக முடிவே நமக்கு தெரியாத ஒரு நிலம்தான் வறண்ட நிலம். இன்னும் சொன்ன போனால் பிரம்மாண்டமான பெரிதான ஒன்று தான் வறண்ட நிலம். அல்லேலூயா. ஏன் ஆறுகளை ஊற்ற வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான வறட்சியின் சவால் மிக பெரியதாக இருக்கும்போது, அது மாதக்கணக்காக இருக்கும்போது, அது வருஷக்கணக்காக இருக்கும்போது, மிகவும் கொடியதாக இருக்கும்போது, தேவன் அதற்கு கொடுக்கிற பரிகாரம் தண்ணியாக இராது, தண்ணீர் மிகுந்த ஆறுகளாக இருக்கும். கரம் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசோ, உங்க சவால் எவ்வளவு பெருசோ, அதுக்கு தண்ணீர் ஊற்ற மாட்டார், ஆறுகளை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிறார். என் வறட்சி பறந்து கிடக்கிறது. இப்போ உங்கள் ஒவ்வொருத்தையும் கேட்டால் உங்கள் நிலைமை எப்படின்னா அப்படியே சொல்லிகிட்டே போவீங்க. முடிவே இல்லாதது போல என் வாழ்க்கையில் இது அது அது இது இது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? சொல்லிக்கிட்டே போய்கொண்டே இருப்பீங்க. வெகு காலமாக இருக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தாலும் என் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தாலும் என் ஆண்டவரால் உங்கள் வறட்சியை மாற்ற முடியும். அந்த வறண்ட நிலத்தை கர்த்தராலே மாற்ற முடியும். ஆனால் ஆண்டவரோ அப்படி செய்யாமல், உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு கொடியதோ, உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு வலியதோ, அதற்கு பொருத்தமாக என்னிடத்தில் பரிகாரம் உண்டு. அல்லேலூயா. கோலியாத் என்கிற ஒருவன் இருந்தான். அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது 5 கூழாங்கற்களை என்ன பண்ணுகிறான்? எடுத்துக்கொண்டு போகிறான். ஆனால் தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்லை தான் என்ன பண்ணினான்? எடுத்தான். தேவன் அந்த ஒன்றை பயன்படுத்தினார், பயன் உள்ளதாக மாற்றினார். ஆனால் யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது 5 ராஜாக்கள், 5 இராணுவ சேனைகள் யோசுவாவுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறார்கள்? வருகிறார்கள். ஒரு கோலியாத்தை விட, அதை விட 5 ராஜாக்கள் சேர்ந்து, அங்கேயா ஒருத்தன் தான் வந்து நின்னான். இங்கே 5 ராஜாக்கள்
5 இராணுவ சேனை எல்லாம் ஒன்றிணைந்து வருகிறது. இப்போ சவால் பெரிதாக இருக்கிறது. சவால் பெரிதாக இருக்கிறது. பிரச்சனை மிகுதியாக இருந்தது. என் தேவன் என்ன செய்தார்? யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு கோலியாத்தை ஒரு கல்லினாலே வீழ்த்தினவர் இந்த முறை ஒரு கல்லை பயன்படுத்தவில்லை, கல்மழையையே கர்த்தர் பெய்ய செய்தார். ஒரு கல்லால் வீழ்த்த முடியும். ஆனால் யோசுவாவே, ஆண்டவர் உனக்கு சொல்ல விரும்புவது என்ன? உன் பிரச்சனை பெரிதாய் உன் கண்ணுக்கு தெரிந்தால், உன் பிரச்சனை என்ன பண்ணுது? உன் கண்ணுக்கு முன்னாடி பெரிதாய் தெரிந்தால் அதற்கு தேவையான பரிகாரத்தை மிகவும் பெரியதாய் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர்தான் இயேசு என்கிற நாமத்தை உடையவர். அல்லேலூயா. ஒரே தண்ணீர் தான் தாகத்திற்கு கொடுக்கும்போது தண்ணீராக்கினார், வறண்ட நிலத்திற்கு கொடுக்கும் போதோ ஆறுகளாய் மாற்றினார். கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தாகத்துக்கு கொடுக்கும்போது தண்ணீராய் ஊற்றினார், வறண்ட நிலத்திற்கு கொடுக்கும்போது ஆறுகளாய் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். செங்கடலை கடக்க வேண்டும். பாதை திறந்தார். முன்னாலே வழிகாட்ட, பாதை காட்ட முன்னாலே மேகம். ஆனால் பார்வோனுடைய சேனை பின்னாலே வந்து நின்றது. அப்போது பின்னாலே விரட்டி வந்தபோது யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19வது வசனம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி பின்னே நின்றது. அல்லேலூயா. முன்னால போன மேகம் இப்ப பின்னால வந்து நிக்குது. அல்லேலூயா. பிரச்சனை பெரிதாகும் போது, சூழ்நிலை நெருக்கமாகும் போது என் தேவனாகிய கர்த்தர் செய்வது, அதுவரை பாதை காட்டுவதாய் இருந்ததை இப்போது பாதை காட்ட அல்ல, பின்னாலே தடுத்து நிறுத்தும் மதிலாக என் ஆண்டவர் மாற்றினார். பிரச்சனை பெரிதாக இருந்தால், வறட்சி அதிகமாக இருந்தால், என் தேவன் கொடுக்கிற பரிகாரம் ஆறுகளைப் போல இருக்க உதவி செய்ய வல்லவர். வனாந்திரத்திலே ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் செய்தது என்ன? இஸ்ரவேலிலே எல்லாரும் யாருக்கெல்லாம் பொருட்கள் இருந்ததோ அவர்கள் இருதயங்கள் ஞான எழுப்புதல் அடைய கர்த்தர் செய்தார். வனாந்திரத்திலே கட்டடம் கட்ட அரசு அனுமதி தேவையில்லை. ஆண்டவர் இடம், அது ஆண்டவருடைய இடம். இருந்த பொருட்களை கொடுப்பதற்கு மட்டும், அந்த தேவையை சந்திப்பதற்கு மட்டும் ஆண்டவர் ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். கொடுத்தார்கள். ஆனால் எஸ்ராவின் காலத்திலே இடிந்த ஆலயத்தை திரும்ப கட்ட வேண்டும். இதை கட்டுவதற்கு அரசு அனுமதி தேவை, அரசு ஒப்புதல் தேவை. முன்பு இருந்ததை விட இப்ப பிரச்சனை பெருசு. முன்பு இருந்ததை விட பிரச்சனை இப்ப பெருசு. என் தேவன் என்ன செய்தார்? ஒரு சில மனிதர்களின் இருதயத்தை கர்த்தர் அப்போது ஏவினார். இப்போது அப்படி செய்யாமல், யார் உச்ச நிலையிலே, உயர்ந்த நிலையிலே இருந்தானோ அந்த கோரேசினுடைய ஆவியை கர்த்தர் ஏவினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வறட்சி பெரிதா இருந்தால் அதற்கு கர்த்தர் கொடுக்கிற பரிகாரமும் ஆறுகளைப் போல இருக்கும். அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரச்சனை பெருசா இருக்கான்னு பயப்படாதீங்க. பிரச்சனை பெருசா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பரிகாரமும் நிச்சயமாக பெரிதாக இருக்கும்.
அல்லேலூயா. வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றாமல் ஏன் ஆறுகளை ஊற்ற வேண்டும்? அந்த நிலம் வறட்சியாக இருக்கிறது. அந்த நிலம் வறட்சியாக இருக்கிறது. அந்த வறட்சியை நீக்க மழை பொழிந்தால் போதும். ஆனால் அதற்கு பதில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆறுகளை ஊற்றுகிறார். ஏன் ஆறுகளை ஆண்டவர் ஊற்றுகிறார்? இப்போது கண்ணுக்கு தெரிகிற வறட்சி நீக்குவது மட்டுமல்ல தேவனுடைய நோக்கம். நீங்கின பின்பு இந்த ஆறு அங்கு தான் இருக்க போகிறது. அல்லேலூயா. மழை தண்ணீர் என்றால் மறைந்து போயிருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் ஆனவுடனே காஞ்சி எல்லாம் பண்ண தண்ணியே இருக்காது மழை தண்ணீராக இருந்தால். ஆனால் அங்கு இந்த ஆறு அங்கு தான் இருக்கும். அர்த்தம் என்ன? இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதல்லப்பா என்னுடைய நோக்கம். இந்த பிரச்சனை இனி ஒருபோதும் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். வசனம் சொல்லுகிறது, இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ ஒரு நாளும் காணாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்காகத்தான் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றினார். இப்போ வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றாமல் அங்கேயே இருந்து தேவைப்படும் போதெல்லாம் கொடுப்பதற்கு ஆறுகளை கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. நிரந்தர தீர்வை கொடுக்க மனதிலே ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு ஆண்டவர் அவருடைய மனதில் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். சீசர்களோடு கூட ஆண்டவர் இருந்தார். இருந்தபோது அற்புதம் நடந்தது, ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆண்டவர் போகிறார். சீசரை பார்த்து சொன்னார், நான் இருக்கும்போது மட்டுமல்ல, நிரந்தரமாக உங்களுக்கு பிரச்சனை தீர்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை உங்கள் நடுவே இருக்கும்படியாக கொடுத்து செல்வேன் என்றார். அல்லேலூயா. என் தேவன் ஆறுகளை கொடுப்பது தற்போதைய பிரச்சனையை தீர்க்க அல்ல, இந்த பிரச்சனை இனி மறுபடியும் ஒரு நாளும் வராமல் இருக்க செய்வதற்காக ஆறுகளை கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. வறண்ட நிலத்தின் மேல் ஆண்டவர் குளத்தை வைக்கல. வறண்ட நிலத்தின் மேல் ஆண்டவர் குளத்தை வைக்கவில்லை, ஒரு ஏரியை ஊற்றவில்லை, ஆறுகளை கர்த்தர் ஊற்றினார். அல்லேலூயா. ஏன்? குளத்திற்கும் ஏரிக்கும் ஆறுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆற்று தண்ணீர் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆற்று தண்ணீர் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிற தண்ணீர் புதிதாக வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தண்ணீர் குளத்தை போல தேங்கி இருக்கும் தண்ணீர் அல்ல, என்றைக்கோ ஒரு காலத்திற்குரிய தண்ணீர் அல்ல, காலைதோறும் புதிதாய் கிடைக்கும். கிருபை கிடைக்க, ஒவ்வொரு நாள் சவாலுக்கு தேவையான வல்லமை கிடைக்க, ஒவ்வொரு காரியத்திற்கு தேவையான ரிசோர்ஸ் புதிதாய் கிடைக்க ஆண்டவர் அந்த வறண்ட நிலத்தின் மேல் குளத்தை உண்டாக்கவில்லை, ஆறுகளை கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான பிரச்சனை, மிகுதியான பரிகாரத்தை வைத்திருக்கிறீர். என் வாழ்வின் வறட்சியான நிலைமைக்கு இன்று அல்ல, இனி ஒருபோதும் இந்த வறட்சி வராமல் இருக்க தீர்வை தருவதற்காக நீர் வைத்து இருக்கிறீர். அல்லேலூயா. அது பழைய புளித்து போன ஒன்றாக அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிதாய் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழசாயி புளிச்சதல்ல, ஒவ்வொரு நாளும் புதுசா வரும். அல்லேலூயா. ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆறை கர்த்தர் வைத்திருக்கிறார். வறண்ட என்னுடைய வாழ்க்கை, வறண்டு போன என்னுடைய தொழில், வறண்டு போன என்னுடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளின் மேல் ஆறுகளை என் ஆண்டவர் நீர் பொழிவீராக. 10 வருடம் முன்னால் உள்ள காரியத்தை சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளிலே புதிய அபிஷேகம் தந்தார், எனக்கு புதிய வெளிப்படுத்தல்களை தந்தார் என்று ஒவ்வொரு நாளும் புதிதானவைகளை சொல்லிக் கொண்டிருக்க ஆறுகளை கர்த்தர் பொழிந்தருளுவாராக. அல்லேலூயா. இப்போது கவனிங்கள், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக
தண்ணீரை ஆண்டவர் ஊற்றினார். இங்கே வறண்ட நிலத்தின் மேல் வறட்சியை அகற்ற ஆறுகளை ஊற்றுகிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றும் போது தாகத்தை தீர்ப்பது. ஆனால் வறண்ட நிலத்தின் மேல் என் தேவன் ஆறுகளை ஊற்றும் போது அவருடைய நோக்கம் தாகத்தை தீர்ப்பதல்ல, தாக்கத்தை ஏற்படுத்துவது அவருடைய நோக்கம். அல்லேலூயா. வறண்டு போன, பதில் இல்லாமல் குழம்பி போன, போராட்டமான ஆவிக்குரிய வாழ்வில் இருக்கிற என் சூழ்நிலையில் நீர் என் மேல் இன்று ஆறுகளை உண்டாக செய்வீராக. எதற்கு? என் தாகம் தீர்க்கல்லப்பா, என்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஆறுகளை கர்த்தர் ஊற்றுவீராக. இந்த ஆறுகளை நிலத்தின் மேல் அனுப்ப காரணம் என்ன? அந்த நிலத்தின் வறட்சி, அந்த நிலைமையை பார்க்கும்போது, அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது காய்ந்து போன நிலைமை. வனாந்தரம் எப்படி இருக்கும்? காஞ்சு போயிருக்கு. எங்கேயுமே தண்ணீரை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஈரமான சூழ்நிலை எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் அந்த நிலைமைக்கு அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நேர்முகமான மாற்றத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் என்னோடு கிரியை செய்கிற விதம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நன்மையானவைகள் வாழ்வில் வெளிப்பட ஆண்டவர் செய்யும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆறுகளை ஊற்றுகிறாரே, இந்த ஆறு 3 வித தாக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவர் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறாரே, இந்த ஆறு 3 விதமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆறு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 1-2 வசனங்கள். 35, 1-2. ஏசாயா. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா. முதலாவது இந்த ஆறு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னன்னா, அந்த தாக்கத்தை ஏற்படுத்த தான் ஆண்டவர் ஊற்றுகிறார். அந்த தாக்கம் என்னன்னா, தோற்றத்திலே மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. முதலாவது அந்த ஆறு ஏற்படுத்தக்கூடிய, அந்த வறண்ட நிலத்தின் மேல் ஆறு ஏற்படுத்தக்கூடிய முதலாவது தாக்கம் தோற்றத்திலே மாற்றத்தை கொண்டு வரும். இங்கே வனாந்தரம் போன்ற நிலம், அந்த நிலத்திலே திடீரென்று ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆறுகளை ஊற்றுகிறார். ஊற்றும் போது என்ன நடந்தது? அதுவரைக்கும் வனாந்தரத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் காஞ்சு போய் வறட்சியாக இருக்குது. அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, உற்சாகப்படுத்தவும் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் வறண்ட நிலமாக இருக்கும்போது இதுவரைக்கும் ஆண்டவர் ஊற்றுகிற வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நம்மளை உற்சாகப்படுத்தி உந்தி தள்ளவும் யாருமே நமக்கு என்ன பண்ணல, இல்லை. அத்தனையும் வறட்சி, அத்தனையும் ஏமாற்றம். அப்படிப்பட்ட வறண்டு கிடந்த பரப்பின் மேல் திடீரென்று ஆறுகளை உண்டாக்கின போது நடந்தது என்ன? அந்த நிலப்பரப்பின் தோற்றத்திற்கு ஒரு மாற்றம் வந்தது. கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தோற்றத்திலே ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு தேவன் ஆறுகளை ஊற்றும் போது நடந்தது. பறந்து கிடக்கிற அந்த வறட்சியான நிலம், ஒன்றுமே விளைச்சல் இல்லை, எப்போதுமே அங்கே அவநம்பிக்கை தான், ஒன்றுமே அங்கே கிடையாது. ஆனால் திடீரென்று அந்த நிலத்திலே ஒரு ஆறு வருகிறது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த ஆறு வருவதாக இருந்தால் அந்த நிலத்தினுடைய தோற்றமே மாறிவிடும். அல்லேலூயா. இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, நன்மையானது ஒன்றுமே இல்லை, எதிர்பார்க்க ஒன்றுமே இல்லை, ஏமாற்றம்தான். ஆனால் அந்த நிலத்தின் மேல் ஒரு ஆறு வரும்போது அந்த நிலத்தினுடைய தோற்றமே மாறுகிறது. ஏன் அப்படின்னா, அந்த நிலத்திற்கு இடையிலே இப்போ 2 கரைகள் தெரிகிறது.
இதுவரைக்கும் எல்லையே தெரியல, பறந்து விரிந்து கிடந்தது. இப்போ 2 எல்லை தெரிகிறது, கரைகள் தெரிகிறது. 2 கரைகளின் ஓரங்களிலே மரங்கள் செடிகள் வளர ஆரம்பிக்கிறது. ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இதுவரை வறண்டு கிடந்த, அர்த்தமே ஒன்றுமே தெரியாமலே முடிவற்ற நிலையில் வறட்சியாய் இருந்தது, இப்போது ஆறு வந்ததினால் அதனுடைய படமே மாறுகிறது. அல்லேலூயா. தோற்றம் மாறுகிறது. வசனம் சொல்கிறது வனாந்தரம் கழிக்க துவங்குகிறது. அல்லேலூயா. அது மகிழ துவங்குகிறது. அந்த நிலத்தினுடைய வரைபடமே மாறுகிறது. இதற்கு முன்பு மேலே போய், இப்போ இருந்த டெக்னாலஜி பிரகாரம் மேலே போய் உயர போய் படம் எடுத்தால் வறட்சியான நிலையம்தான் தெரியும். ஆனால் இப்போ அந்த ஆறுகளை கர்த்தர் ஓடி வர செய்த போது மேலே போய் படம் எடுத்தால் இடையிலே ஒரு ஆறு, எங்கு பார்த்தாலும் மரங்கள், பசுமை பொழிவு என்று இருக்கும் நிலையிலே கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆறுகளை ஊற்றும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தோற்றம், உங்களுடைய சூழ்நிலையினுடைய தோற்றம், கர்த்தர் தந்திருக்கிற நிலைமைகள், தொழில், இவைகளினுடைய தோற்றத்திலே ஒரு பெரிய நேர்முகமான தாக்கம் வருவதற்கு ஆண்டவர் செய்ய வல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபேசினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். அவனை துக்கத்தின் மகன் என்று சொல்லி பெயர். கூட இந்த பிறந்தவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஏன் இவன் எங்க கூட பிறந்தான், இவன் ஏன் எங்க கூட பிறந்தான் என்று எல்லாருக்கும். அவனுக்கும் வேதனை, அவனை பார்க்கும்போது அவனை பார்க்குற கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் வேதனை, அவனுக்கும் வேதனை. அதற்கு முடிவே இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு நாள் யாபேஸ் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவன் வாழ்வின் தோற்றத்தையே கர்த்தர் மாற்றினார். குனிந்து நடந்தவனை எல்லாரை விட நிமிர்ந்து நடக்கிறவனாக என் ஆண்டவர் இருக்க செய்தார். இன்னும் சொல்ல போனால் தன் சகோதரர் அனைவரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருக்க செய்தார். எருசலேமின் ஆலயத்தினுடைய வாசலிலே 40 வயது மதிக்கத்தக்க நிரம்பினவன், பிறந்ததிலிருந்து நடவாதவன், பரிதாபமான வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையில் வறட்சிக்கு எல்லையே இல்லை. ஏன்னா பிறந்ததிலிருந்தே சப்பானி, என்ன செழிப்பு அவன்கிட்ட இருந்திருக்கும், எல்லாம் வறட்சி. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நாள் பேதுரு யோவான் மூலம் ஒரு வல்லமை என்கிற ஆறை அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இறக்கின போது அந்த வாழ்விலே மலர்ந்த முதல் தாக்கம், தோற்றத்திலே எல்லாருக்கும் தெரியும் அளவு நேர்முக மாற்றம் வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வறட்சி, அந்த வறட்சியின் தாக்கம் எவ்வளவு எனக்கு தெரியாது, வேதனை எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற வறட்சி, உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற கொடுமை எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அந்த நிலைமையை முற்றிலும் மாற்றி அமைத்து ஆசீர்வாதமும் நன்மையுமான ஒரு தோற்றத்தை நிரந்தரமாக கொடுக்க தம்முடைய ஆறை ஊற்ற கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. தோற்றத்தில் மாற்றத்தை கொடுப்பதற்காக முதலாவது கர்த்தர் ஆறை ஊற்றுகிறார். அந்த ஆற்றை கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில் இங்க இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த ஆற்றை கர்த்தர் இறக்குவாராக. அல்லேலூயா. தோற்றத்தில் மாற்றத்தை கொடுப்பதாக. எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள், ஆடு மேய்க்கிறவர்களாய், செங்கல் அறுக்கிறவர்களாய் இருந்தார்கள், அடிமைப்பட்டவர்கள். இப்போது வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். சொந்த இடமில்லை, சொந்த பூமி இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் எகிப்தினுடைய வறட்சியை எல்லாம் நீக்கி அவர்கள் வாழ்வை மாற்றும் பொழுது அவர்களுக்குள் செய்த மிகப்பெரிய அற்புதத்தில் ஒன்று, அவர்களை பார்க்கிற பிலேயாமுடைய கண்கள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? இது ஒன்றுமில்லாத நாடோடி கூட்டம் இல்லை, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் பரவி போகிற நதியை போல இருக்கிறார்கள்.
பிறர் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய, அடையாளம் காணக்கூடிய அற்புதமான தோற்றத்தில் மாற்றத்தை தேவ நதியின் தாக்கம் வெளிப்பட செய்வதாக. தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அந்நிய நாட்டிற்கு தானியேல் வந்திருக்கிறான். அடிமையை போல இருக்கிறான். அரண்மனையில் இருந்தாலும் தானியேல் ஒரு அடிமைதான். குடும்பத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு, இன்னும் சொல்ல போனால் தனக்கு இருந்த ஆலய அனுபவத்தை விட்டு இப்போ வெகு தொலைவில் இருக்கிறான். வறட்சியானதை போல ஒரு நிலை. ஆண்டவர் அந்த வறட்சியான வாழ்வுக்கு கர்த்தர் செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா? தோற்றத்தில் மற்ற எல்லாரை பார்க்கிலும் கலை உள்ளவர்களாக, மற்ற எல்லாரை பார்க்கிலும் வித்தியாசம் உள்ளவர்களாய் இருக்க ஒரு தாக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் ஜெபம் இன்னைக்கு காலையில், என்னுடைய ஜெபம், ஆண்டவரே, எந்த நிலைமையிலிருந்து ஒருவேளை அறகுற மனதோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் உம்முடைய ஆறை, பரிகாரத்தை கர்த்தர் ஊற்ற பண்ணி தொய்ந்து போன, நொய்ந்து போய், ஒடிந்து போய், குலைந்து போய் இருக்கும் நிலைக்கு எளிதில் தெரியக்கூடிய திருப்பமான மாற்றத்தை என் ஆண்டவர் கொடுப்பீராக. அல்லேலூயா. அந்த நதி, அந்த ஆறு முதலாவது உங்கள் வாழ்க்கையில் தோற்றத்தில் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறது. இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆறுகளை ஊற்றுவேன். அந்த ஆறு உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது வறட்சி தான், உபயோகமே இல்லதா, நம்பிக்கைக்குரியது ஒன்றுமே இல்லதா, எதிர்பார்ப்புக்குரிய ஒன்றுமே இல்லதா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, வறட்சியான வறண்டு போன அந்த நிலத்தின் மேல் என் ஆறுகளை ஊற்றும் போது, இதுவரைக்கும் அந்த தோற்றத்தை பார்த்து எல்லாரும் உங்களை ஏளனம் பண்ணி இருக்கலாம், எல்லாரும் உங்களை கேலி பண்ணி இருக்கலாம், எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணி இருக்கலாம், எல்லாரும் உங்களை போய் 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 என்ன பிரயோஜனம் பேசி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் பார்வைக்கே வறண்டு போய் இருந்ததை, உபயோகம் இல்லாதது, இந்த குடும்பத்தால் பிரயோஜனம் இல்லாதது என்று சொன்ன உங்க வாழ்க்கையின் மேலே கர்த்தர் ஒரு ஆறை ஊற்ற போகிறார். உங்க தோற்றத்தையே கர்த்தர் மாற்ற போகிறார். அது மற்றவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. விசுவாசிகள் கையை உயர்த்தி, ஆண்டவரே, தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு முதலாவது நீர் ஊற்றுகிற ஆறு என் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறதற்காக, அந்த இடத்துல எங்க வறண்டு இருந்துச்சோ அங்க கரைகளை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். எங்க வறண்டு இருந்துச்சோ அங்க மரங்கள், செடிகள் பசுமையாய் வளருவதற்கு, பார்ப்பதற்கு ஒரு அழகை உண்டு பண்ணுவதற்கு, உங்க வாழ்க்கையை சிங்காரிப்பதற்கு, உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் தம்முடைய ஆறுகளை ஊற்றுகிறார். கர்த்தர் செய்வாராக. எல்லாரும் அப்படியே முழங்கார் படிடுவோம். எல்லாரும் முழங்கார் படிட்டு, நம்மை உண்டாக்கினவர், தாயின் கருவிலே நம்மை உருவாக்கினவர், நமக்கு துணை செய்கிறவர் சொல்கிறார். போன வாரம் நம்மோடு பேசினார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். இந்த காலை வேளை ஆண்டவர் பேசுகிறார், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். ஒரு சொட்டு தண்ணீராலையும் கர்த்தரால் மாற்ற முடியும். ஆனால் கர்த்தர் இங்கே நமக்கு சொல்ல விரும்புகிறது, உன் பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருக்கோ அந்த பிரச்சனைக்கு பெரிதான பரிகாரத்தை கொடுப்பதற்கும் நானும் ஆயத்தமாக இருக்கிறேன். உன்னை நம்ப பண்ணுவதற்கு, உன் பிரச்சனை தான் உன் கண்ணு முன்னாடி பெருசாக தெரியுது, ஆகவே நானும் உனக்கு கொடுக்குற பரிகாரம் பெரிதாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆறுகளை நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஊற்றும் போது முதலாவது அந்த ஆறு தெரியக்கூடிய திருப்பமான ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய தோற்றத்தையே கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த ஊற்றின் ஆறு பாய்ந்து வரும்போது அழகில்லாத வாழ்க்கை, கெட்டு போன வாழ்க்கை, வறண்டு போன வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, உதறி தள்ளப்பட்ட வாழ்க்கை, அதனுடைய தோற்றத்தையே என் ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? இதுவரைக்கும் வறண்ட உங்க நிலத்துக்கு கரையே தெரியல, எங்கு பார்த்தாலும் காஞ்ச நிலைமை. ஆனா இப்ப கர்த்தர் ஆறுகளை ஊற்றும் போது அதற்கு ரெண்டு புறம கரைகள் தருகிறது, நடுவிலே ஆறு. அந்த கரைகளை சுற்றி மரங்கள், செடிகள் வளர கர்த்தர் உதவி செய்கிறார். நிச்சயமா செய்வார். சொன்னவர் உண்மை உள்ளவர்.
ஆனால் அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய தாசராக இருங்க, அவருடைய பிள்ளையா நடங்க, அவருக்கு உகந்தவங்களா நடங்க, அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிங்க. அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆறுகளை கர்த்தர் ஊற்றுவார். ஊற்றுகிற ஆறு முதல்ல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது. உங்கள் தோற்றத்தையே, உங்கள் வாழ்க்கையின் தோற்றத்தையே, உங்கள் தொழிலின் தோற்றத்தை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் தோற்றத்தை, உங்கள் குடும்ப வாழ்வின் தோற்றத்தை கர்த்தர் மாற்ற போகிறார், மாற்றி காண்பிக்க போகிறார். மற்ற ஜனங்க பார்க்கும்போது ஒரு பெரிய தாக்கம். இதுவரைக்கும் இப்படி தானே இருந்தாங்க, இப்போ எப்படி மாறினது? கர்த்தர் ஆறுகளை ஊற்றும் போது பெரிய தாக்கம் உண்டாக போகிறது. கர்த்தர் அப்படி செய்வாராக. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னீரே, நீர் ஊற்றுவீராக. எங்கள் பிள்ளைகளுடைய வறட்சி மாறட்டும், எங்கள் பிள்ளைகளுடைய காஞ்சு போன நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. அந்த காய்ந்த நிலத்தின் மேல் நீ தண்ணீரை அல்ல ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லி, குளத்தை அல்லப்பா ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீர். ஏன்னா இன்னையோட பிரச்சனை தீர நீர் விரும்பலை. உடைய நோக்கம் இனி பிரச்சனை என்னைக்கும் வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த ஆறு பாய்ந்து வரும்போது எங்கள் பிள்ளைகளின் தோற்றத்தையே மாற்றுகிறீர். ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட போகிறது. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உடைய கிருபை தங்கி இருப்பதாக. தொடர்ந்து ஆவியானவர் வழி நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.